மீனராசி நேயர்களை, மீனராசி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. உங்கள் பொற்காலம் ஆரம்பமாகிறது. உங்கள் குரு பகவான் உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார். குரு பகவான் யாருடைய? 2 ராசி குரு பகவானுடைய சொந்த ராசி. ஒன்று தனுசு ராசி, இன்னொன்று மீனராசி. இந்த 2 ராசியிலையுமே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சொந்த வீடு அப்படின்னு சொல்லலாம். ராசியாதிபதி யாருன்னு கேட்டால் உங்களுக்கு குரு தான். பொற்காலத்தை வழங்க வருகிறார். பணம், கடன், லாபம், சம்பாதிப்பு, அன்எக்ஸ்பெக்டட் மணி ஃப்ளோ, இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் தரும். கடன் சுமை குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். ஏன்னா இப்போ ஜென்ம சனி நடக்குது. 5ல் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், 5ல் குரு. மொத்தத்தில் நல்ல. அதிக உணர்ச்சி வசப்பட வேண்டாம். வாய்ப்பு வந்தால் தைரியமாக பிடியுங்கள். வாய்ப்பு வந்தால் ஒரு பிடிச்சிருங்க, போயிட்டு சக்ஸஸ் பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு போகிறதா போங்க, நல்ல பணம் சம்பாதி, வேற ஏதாவது நல்ல வாய்ப்பு ஆனா பின்ன நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறத பயன்படுத்திக்கோங்க. நல்ல சந்தோஷம். உங்களுடைய ராசிக்கு பிஸ்னஸ் பண்றது அப்படின்னு சொன்னா சின்னதாக ஆரம்பிச்சு பெருசா வந்தால் சிறப்பு. நீங்க ஆரம்பத்திலேயே கொஞ்சம் பெருசா நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான இன்கம் உங்களுக்கு வருது அப்படிங்கிறது சில நேரத்துல கடன் வாங்கி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். இல்லைன்னா இன்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி. மே 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி. ஸோ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் சாதகம், யாருக்கெல்லாம் பாதகம்? 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி. கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும்? திருமணம், மறுமணம், குடும்பம், வேலை, சொத்து, பணம், இந்த விவகாரங்கள்லாம் எப்படி இருக்கும்? யாருக்கு சோதனையான காலம், யாருக்கு நல்லா அமோகமான காலம், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு அதிர்ஷ்டம் திறக்க போகிறது, யாருக்கு சோதனை காலம் முடிய போகிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன ஒரு ராசிக்கும் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தற்காலிக கிரகநிலைப்படி ராகு, கேது, குரு, சனி, இந்த கிரகநிலைகளைப்படி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு திரும்பி பார்த்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தால் நமக்கு விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது குரு கடாட்சம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். குருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த குரு தான் எப்போதுமே யோகக்காரகன். இந்த குரு பார்த்தீங்கன்னா நன்னா இருக்கணும், பார்வைகள் நன்னா இருக்கணும். தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து கிரக பார்வைகள் சிறப்பாக இருக்கணும். தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறது தென்முக கடவுள், தெற்க பார்க்க இருக்கக்கூடியது. நவகிரகத்தில் இருக்க குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது, வடக்கு நோக்கி இருக்கக்கூடியது. அப்போ இந்த குரு பகவானுக்கு தான் நெய் விளக்கு ஏற்றுறது, இந்த குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது, இந்த குரு பகவானுக்கு நல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணுறது எல்லாமே இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான். அது ஞான குரு. இந்த குரு பகவானுக்கு நீங்கள் நல்லா சிறப்பாக செய்யணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ கடைசி வரைக்கும் என்ன கோவில் சொல்லியிருக்கேன், என்ன மந்திரங்கள் குரு மந்திரம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன், எத்தனை வாரம் விளக்கு ஏற்றணுன்றதை சொல்லியிருப்பேன், எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மீனராசி நேயர்களை, மீனராசி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது? உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. உங்கள் பொற்காலம் ஆரம்பமாகிறது. உங்கள் குரு பகவான் உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார். குரு பகவான் யாருடைய? 2 ராசி குரு பகவானுடைய சொந்த ராசி. ஒன்று தனுசு ராசி, இன்னொன்று மீனராசி. இந்த 2 ராசியிலையுமே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சொந்த வீடு அப்படின்னு சொல்லலாம். ராசியாதிபதி யாருன்னு கேட்டால் உங்களுக்கு குரு தான். பொற்காலத்தை வழங்க வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டம், புத்திர பாக்கியம், காதல், படிப்பு, படைப்பாற்றல், பண லாபம் அனைத்தையும் ஒளிரச் செய்யும் அற்புத பயிற்சி. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் நினைத்தது நடக்கும், பிரார்த்தித்தது கைகூடும் காலம். நீங்க வேண்டினது கைகூடக்கூடிய காலம், பிரார்த்தித்தது கைகூடும். வேலை, தொழில், வேலையில் பெரிய வெற்றி, ரெகக்னைசேஷன், ப்ரமோஷன் கிடைக்கலாம். கிரியேட்டிவ் ஃபீல்டு, மீடியா, டீச்சிங், பிஸ்னஸ் எதிலும் நல்ல முன்னேற்றம், புதிய ஐடியாஸ் பணமாக மாறும். குடும்பத்தில் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் அல்லது குழந்தைகள் மூலம் சந்தோஷம், குடும்ப உறவுகள் வலுப்படும். காதல் மலரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும்.
காதல் திருமணம் கைகூடி வரும், மறுமணம் கூடி வரும், நல்ல சாதகமான நேரம். சொத்து வாங்கும் வாய்ப்பு நல்ல வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். பணம், கடன், லாபம், சம்பாதிப்பு, அன்எக்ஸ்பெக்டட் மணி ஃப்ளோ, இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் தரும். கடன் சுமை குறையும், கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையும். ஏன்னா இப்ப ஜென்ம சனி நடக்குது 5ல, பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் 5ல குரு. மொத்தத்தில் நல்லது. ஆனால் எமோஷனல் ஈட்டிங் அல்லது சோம்பல் கவனிக்கவும். பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டா 91% பாசிட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் எடுத்துட்டோம்னா 9% தான் இருக்கு. அதிக உணர்ச்சி வசப்பட வேண்டாம். வாய்ப்பு வந்தால் தைரியமாக பிடியுங்கள். வாய்ப்பு வந்தால் ஒரு பிடிச்சிருங்க, போயிட்டு சக்ஸஸ் பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு போகிறதா போங்க, நல்ல பணம் வேற ஏதாவது நல்ல வாய்ப்பு பெண்ண நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறத பயன்படுத்திக்கோங்க. நல்ல சந்தோஷமா இருங்க. மீன ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இது உங்கள் நேரம். நீங்கள் விதைத்த நம்பிக்கை இப்பொழுது ஆசீர்வாதமாக திரும்ப வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய யோகம் நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. ரைட். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போ இவ்வளவு நான் மீனராசிக்கு நான் இப்போ சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ 5ஆம் இடத்துல குரு பயிற்சி, ஸோ குரு கடகத்தில் உச்சமாற, புத்திரபாக்கியம், குடும்பம் எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனால் சில விஷயங்கள் நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய ராசிக்கு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் சின்னதாக ஆரம்பித்து பெருசாக வந்தால் சிறப்பு. நீங்கள் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் பெருசாக நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான இன்கம் உங்களுக்கு வருது அப்படிங்கிறது சில நேரத்தில் கடன் வாங்கி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். இல்லைன்னா இன்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மாதத்துக்கு ரெண்ட் பே பண்ணணும், இல்லை மற்ற விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போது ஒரு மீனராசி பொறுத்தளவுக்கு இப்போ ஓன் பிளேஸில் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் வேற. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வாடகைக்கு எடுத்து நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இது நம்மளால் முடியும், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும்னு நீங்கள் கால் வைக்கலாம். இல்லைன்னு அந்த இடத்துல கடன் சுமையை அதிகப்படுத்து. ஏன்னா ஜென்ம சனி இல்லையா, கொஞ்சம் நம்மளுடைய அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் நமக்கு கொஞ்சம் மனசோர்வாக இருக்கும். எங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, மன நிம்மதிக்கு எங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, அப்படி ஏதாவது ஒன்று செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ அபரிவிதமான செலவுகள் அதிகரிக்கிறது, சுப செலவு அதிகரிக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் நிறையா இருக்கும். வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, படிக்கிறதுக்காக வெளிநாடு அனுப்புறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய சில விஷயங்கள்லாம் மீனராசி பொறுத்தளவுக்கு உண்டு. ஸோ கூடியமானவரில் மீனராசி பொறுத்தளவுக்கு குரு வழிபாடு ரொம்ப சிறப்பை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்க. அதே போல ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க. குரு ஆசீர்வாதத்தில் குரு திரும்பி பார்த்தால் உங்களுக்கு விதி மாறும் அப்படின்னு சொல்ற மாதிரி சில விஷயங்கள் சில விதிகள் மாறும். கோவப்படாதீங்க, சிம்பிளாக கரெக்டாக கொஞ்சம் கொண்டு போங்க. எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீனராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணுற விஷயங்கள், நடத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக சில விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து சில விஷயங்கள் எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு கோ ஒர்க்கர்ஸு, கூட இருக்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க, கூட இருப்பவர்கள், இவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. நல்ல பதவி உயர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். சொத்து விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக, பண விஷயங்களை கவனமாக இருங்க. ரெண்ட் பே பண்ணுறது, பண விஷயங்கள், கிரெடிட் கார்ட்ஸு, லோனு, சில விஷயத்துலலாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பங்காளிகள் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு இறப்பு செய்தி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு பயிற்சிக்கு அப்புறமா ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்கு சில விஷயங்கள், சில அன்வான்டான சில நியூஸஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, எப்படி சாதாரணமாக இருந்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் காட்டிக்க வேண்டாம், ஒன்றும் இல்லைன்னு காட்டிக்க வேண்டாம். நார்மலாக போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மீனராசி பொறுத்தளவுக்கு சிறப்பு. இதுவரையில் நாம் பார்த்தது குரு பயிற்சி பொதுவான ராசி பலன்கள். அப்போ இந்த பொதுவான ராசி பலன்கள் அப்படிங்கிறது சில பேருக்கு 95% எனக்கு இது சரியாக இருந்தது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜோதிடர் யுகம் நேயர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் யாராவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை உன்னிப்பாக கவனித்து என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இது பொது ராசி பலன்கள். உங்களுடைய சுயஜாதகப்படி குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதை வைத்து தான் உங்களுக்கு பலன். குரு உச்சமாக இருந்தால் என்ன பலன், நீச்சமாக இருந்தால் என்ன பலன், சமமாக இருந்தால் என்ன பலன், நட்பாக இருந்தால் என்ன பலன், பகையாக இருந்தால் என்ன பலன். ஸோ இதெல்லாமே இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது,
உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்ச ஒரு வீடியோ காலில் ஒரு நார்மல் காலில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பற்றி. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.